வணக்கம் மக்களே. ரேஷன் பொருட்கள் விற்பனையில் அதிரடி மாற்றம். இனி இந்த அளவில் தான் பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான மற்றும் அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பொருட்கள் ஒவ்வொரு அட்டைக்கும் மாறுபடும். இந்த நிலையில் ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட அளவில் இனி பொருட்கள் வழங்கப்படாது எனவும் புதிய அளவின்படியே ரேஷன் அட்டை பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த புதிய விதிகள் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரேஷன் பொருட்கள் விற்பனையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் நன்மை பயக்கும் வகையில் ரேஷன் அட்டை வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டையில் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கும். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் இலவசமாக அரிசி, குறைந்த விலையில் பருப்பு, எண்ணெய், கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவி மூலம் வறுமை கோட்டின் கீழ் உள்ள ஏராளமான குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் அட்டையில் வழங்கப்படும் இந்த பொருட்கள் ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு வகையாக வழங்கப்படும். பொதுமக்களின் பொருளாதார நிலையை வைத்து அவர்களுக்கு வெவ்வேறு ரேஷன் அட்டை வழங்கப்படும் நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் பொருட்களும் வழங்கப்படும். இந்த நிலையில் பொருட்கள் வழங்குவதில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இதுவரை வழங்கப்பட்ட அளவிற்கு பதிலாக வேறு அளவீடுகளின் அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் அளவீடு குறித்து மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த மாற்றம் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அரசின் இந்த புதிய விதிகளின்படி ரேஷன் அட்டை மூலம் வழங்கப்படும் கோதுமை மற்றும் அரிசி ஆகிய பொருட்களின் அளவீட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அரிசி மற்றும் கோதுமை வெவ்வேறு அளவில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரண்டையும் சம அளவில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக 3 கிலோ அரிசியுடன் 2 கிலோ கோதுமை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டையும் சம அளவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 2.5 கிலோ கோதுமை மற்றும் 2.5 கிலோ அரிசி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அந்தியோதய அட்டைக்கு வழங்கப்படும் உணவு தானியங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த குறிப்பிட்ட அட்டைதாரர்களுக்கு 30 கிலோ அரிசியுடன் 14 கிலோ கோதுமை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அரசு கொண்டு வந்துள்ள அதிரடி மாற்றத்தின் மூலம் இந்த வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு 18 கிலோ அரிசியுடன் 17 கிலோ கோதுமை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.